வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு பொறுப்பேற்பு. 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. பொறுப்புள்ள வெளிப்படையான ஆட்சி நடைபெறும் என உறுதி. முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து. சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 5வது முறையாக ரங்கசாமி பதவியேற்ற நிலையில் 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக ரங்கசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காலை 9:46 மணிக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் வாசித்த நிலையில் தனது உதவியாளரிடம் நேரத்தை உறுதி செய்து சரியாக 9:47 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டு பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் தெலுங்கு மொழியில் பதவியேற்பு செய்து கொண்டார். பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த பணி முதலமைச்சராக இருந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எப்பொழுதும் பணியாற்றிய மாதிரி இந்த முறையும் பணியாற்றுவோம். மேலும் மேலும் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி செய்வதற்கு என்னென்ன பணிகளை எல்லாம் விரைந்து முடிக்க முடியுமோ அத்தனை பணிகளை விரைந்து முடிக்க எனது அரசு நடவடிக்கை. விடுதியில் தங்கிய சுற்றுலா பயணிகளிடம் செல்போன், கார் திருடிய வழக்கில் சேலத்தை சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் 22 வயதான ஓட்டுநர் ஹேம்நாத். இவர் தனது நண்பர்களான தமிழரசன், பிரவீன், மாதவன், மற்றொரு பிரவீன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோருடன் கடந்த 10ஆம் தேதி இரவு காரில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அன்றிரவு ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள ஒரு விடுதி அருகே காரிலேயே தங்கிய அவர்கள் மறுநாள் காலை விடுதியில் அறையெடுத்து ஓய்வெடுத்துள்ளனர். பின்னர் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு மீண்டும் அறையில் தூங்கியுள்ளனர். மாலை 5:30 மணியளவில் ஹேம்நாத் எழுந்து பார்த்தபோது அறையில் இருந்த 5 பேரின் செல்போன்களும் காணாமல் போயிருந்தது. மேலும் அறை கதவு திறந்திருந்ததுடன் அறையில் வைத்திருந்த கார் சாவியும் மாயமாகி இருந்தது. இதையடுத்து வெளியே சென்று பார்த்தபோது அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த காரும் காணாமல் போனது தெரியவந்தது. மர்ம நபர் அறைக்குள் புகுந்து செல்போன்கள் மற்றும் கார் சாவியை திருடி சென்று காரையும் திருடியிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து ஹேம்நாத் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சேலத்தை சேர்ந்த வாலிபரை கைது செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட விவகாரம் புதுச்சேரியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5வது முறையாக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இடம்பெற்றதாகவும் பின்னர் 3வது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் அதே நிலை ஏற்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்தாய் வாழ்த்திற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என சில தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பின் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். புதுச்சேரி மாநிலத்தின் 4 பகுதிகளான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹி ஆகிய பகுதிகளில் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கும் அவர்கள் எங்கள் மீது பொழியும் அளவற்ற அன்பு, நம்பிக்கை, அக்கறைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அவர்கள் காட்டும் பாசத்திற்கு நான் நன்றி கடனை செலுத்தும் வகையில் பொறுப்புள்ள வெளிப்படையான ஆட்சி செய்வதன் மூலம்
அவர்களது வாழ்வை மேலும் மேம்படுத்தவும் வரும் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தரவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து அவர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக பூர்த்தி செய்வதோடு சிறப்பாக செயல்படவும் திட்டமிட்டுள்ளேன் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய மாநில நல்லுறவுடன் செயல்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை எஞ்சின் அரசு புதுச்சேரியின் சமூக பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் நிலையான முற்போக்கான மக்கள் நலன் மாநில வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சியை வழங்கியது என்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். புதுச்சேரி அரசானது சமூக நலன், பொருளாதார வளர்ச்சி, மேம்பட்ட சுகாதாரம், கல்வி, தொழில்துறை, உற்பத்தி திறன் என அனைத்து அளவுகோல்களிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனால் நமது இரட்டை எஞ்சின் அரசாங்கம் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளது. அத்துடன் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்த முயற்சிகளின் விளைவாக கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி பல சாதனைகளை புரிந்துள்ளது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியும் தனிநபர் வருமானமும் சீராகவும் தொடர்ச்சியாகவும் வளர்ந்துள்ளது. நல்வாழ்வுக்கான முயற்சிகளை முனைப்புடன் செயலாற்றியதால் நாட்டிலேயே மிக உயர்ந்த சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ணான 65.99 பெற்றுள்ளது. இந்தியாவின் கலாச்சாரம், ஆன்மீக வலிமை, நவீனத்துவம் ஆகியவை ஒன்றிணைந்த மண்ணை சேர்ந்தவன் என்பது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். புனிதமும் பழமையும் நிறைந்த புதுச்சேரி மண்ணின் மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை சேவையாற்றும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்றார். இனிவரும் ஆண்டுகளில் 5 வழிகளில் மக்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளேன் என்றார். ஏழை எளிய மக்களுக்கு இலக்கு வைத்து உதவிகளை வழங்குவதன் மூலமும் உணவு பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வதன் மூலமும் மக்களின் நலன் மேம்பட செய்வது, உள்கட்டமைப்பை புனரமைத்தல், சாலைகள், குடிநீர் வழங்கல், கழிவுநீர் வலை அமைப்புகள், கால்வாய்கள் ஆகியவற்றை புனரமைக்கவும், கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்களையும் தொடங்குவதற்கும் புதுச்சேரி உள்கட்டமைப்பு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்ற பெயரில் ஒரு சிறப்பு நிறுவனத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண குடிமக்களும் தொழில் நிறுவனங்களும் வணிகம் செய்வதற்கான நடைமுறைகளை எளிமையாக்கி கட்டுப்பாடுகளை தளர்த்தி புதுச்சேரியை நாட்டின் மிகவும் கவர்ச்சிகரமான முதலீட்டு தலங்களில் ஒன்றாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்பட உள்ளோம். அதன் மூலம் சாதாரண மக்களின் மீதான நடைமுறை சிக்கல்களை குறைப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை சுகமாக்க முடிவு செய்துள்ளோம். நமது இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் சுகாதார மற்றும் கல்வி சேவைகளை வலுப்படுத்துவோம். பொருளாதார வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் பொருட்டு அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும் உற்பத்தி, சுற்றுலா, விவசாயம், மீன்வளம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தனியார் தொழில் முயற்சிகளை வரவேற்பதற்கும் புத்தாக்க தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிப்பது, அதன் மூலம் நமது திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு நிலையான வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வது. இத்தகைய இலக்குகளை எட்டும் வகையில் 17 வழிகளில் நமது வளர்ச்சி பயணத்தை தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். அந்த 17 வகைகள்: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 100% எழுத்தறிவை அடைதல், ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு சிறந்த பள்ளி, மாதிரி பள்ளியை நிறுவுதல், மாஹியில் FIFA தரத்திலான செயற்கை கால்பந்து மைதானம் அமைப்பதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 5 AITA தரத்திலான செயற்கை டென்னிஸ் மைதானங்களை கட்டுவதன் மூலம் விளையாட்டு உள்கட்டமைப்பை உருவாக்குதல், விளையாட்டு வீரர்களின் பயிற்சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் அமைந்துள்ள கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையத்தில் பயிற்சியாளர்களையும் துணை பயிற்சியாளர்களையும் நியமித்தல், மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் நில மறு அளவீடு செய்தல், புவிசார் நில பதிவேடுகள் அமைப்பை நிறுவுதல், வருவாய், நில அளவை, நிலவரி தீர்வு பதிவேடுகளை ஒன்றிணைப்பது, ஜூலை 1ஆம் தேதி முதல் VPG ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துதல். இந்த திட்டத்தின் மூலம் 125 நாட்கள் வரை உத்தரவாதமான ஊதிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும். புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் உள்ள 108 கிராம பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கி 100% திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலையை அடைதல். பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் 2026-2027 நிதியாண்டில் 108 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை புனரமைத்தல். 2026-2027 நிதியாண்டில் 939 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி மட்டங்களில் ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வுகளை நடத்துதல், புதுச்சேரி தேர்வாணையத்தை மேம்படுத்தி வலுப்படுத்துதல்,
பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக பயிற்சி நிறுவனம் நிறுவுதல், ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை தொழில் மேம்பாட்டிற்காகவும் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைப்பதற்காகவும் தொழில் மற்றும் வர்த்தக இயக்குநரகத்திற்கு மாற்றுதல், சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் IIT சென்னையின் துணை வளாகம் மற்றும் ஆராய்ச்சி பூங்காவை அமைக்கவும், ஜிப்மரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனம் விமான ஆம்புலன்ஸ் வசதியுடன் மேம்பட்ட விபத்து சிகிச்சையுடன் மறுவாழ்வு நிறுவனத்தையும் அமைப்பதற்காகவும் அவற்றிற்கு நிலம் ஒதுக்கீடு செய்தல், சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையிலும் உழவர்கரை நகராட்சியில் உள்ள தட்டாஞ்சாவடி ஆகிய இடங்களிலும் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தி செய்து அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒப்புதல் அளித்தல், வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தி 3 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்குவது, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக உயர்தர நமோ புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பது, மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ கூடங்களுக்கும் தடையில்லா சான்று வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி நல வாழ்வுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவையாகும். புதுச்சேரியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து முடிக்காணிக்கை செலுத்தி NR காங்கிரஸ் விசுவாசி தனபால் வேண்டுதலை நிறைவேற்றினார். 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பொது தேர்தலில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்று மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் முதல்வர் NR அவர்களும், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார், உழவர்கரை தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் நாராயணசாமி, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜவேலு ஆகியோர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி வில்லியனூர் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த NR ஐயாவின் விசுவாசியான தனபால் தனது ஊரில் உள்ள ஸ்ரீ வீரபுத்திரர், ஸ்ரீ காளிகாம்பாள் மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் வேண்டுதல் வைத்திருந்தார். தனது வேண்டுதல் நிறைவேறியதை தொடர்ந்து தனபால் முடி காணிக்கை செலுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் தேர்தல் பணிகளை முன்னின்று சிறப்பாக செய்து அனைவரின் வெற்றிக்காகவும் பாடுபட்ட புவனா என்கிற புவனேஸ்வரன் நலமுடன் பலமுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்தனை செய்வதோடு NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் வெற்றிக்காக பாடுபட்ட அவருக்கு இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் விநாயகம், பஜாஜ் ஆறுமுகம், குணசேகரன், சிவா, சோமு, ஆறுமுகம், மணி, வடிவேலு, கங்காதரன், சீனு, பலராமன், ராஜா முத்துக்குமரன், வாண்டையார், ஆனந்த், வெற்றிவேல், சவுந்தர், சத்யராஜ், செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றதை தொடர்ந்து திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் NR காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முதலமைச்சராக அகில இந்திய NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றார். லோக் நிவாஸில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரங்கசாமி புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றதை மிக சிறப்பான முறையில் கொண்டாடும் விதமாகவும், திருபுவனை தொகுதியில் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மீண்டும் புதுச்சேரியில் NR காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் NR காங்கிரஸ் அரசின் பொற்கால ஆட்சி இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும், இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி என்றும் அவர் தெரிவித்தார். 5வது முறையாக பதவியேற்பு விழாவிற்கு மக்கள் முதல்வர், மக்களுக்காகவே உழைக்கக்கூடியவர், மக்களை பற்றிய 5வது முறையாக பதவியேற்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் CA படித்தால் என்ன பயன் என்பது குறித்து எத்துஃபர்ஸ்ட் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்சியினர் வெங்கட் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள் குறித்து மாணவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதன் எதிர்கால வேலைவாய்ப்புகள் குறித்து சென்னை இந்திரா காந்தி சிலை அருகே செயல்படும் எஜுஃப்ரெஷ் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் கூறுகையில், CA படிப்பதற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த பிரிவில் படித்தவர்களாக இருந்தாலும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடிந்தவுடன் பதிவு செய்யலாம். ஆனால் தேர்வு எழுத 12வது வகுப்பு தேர்ச்சி அவசியம் என்றார். மேலும் CA படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர் மற்றும் ஃபைனல் என 3 நிலைகளை கொண்டது. ஆண்டிற்கு ஜனவரி, ஜூன், செப்டம்பர் என 3 முறை தேர்வெழுத வாய்ப்பு உள்ளது. CA தேர்வு மிகவும் கடினம் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்தார். அதேபோல் ஒரு தேர்வில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். CA படிப்புடன் இணைந்து ஆடிட்டிங் நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்த அவர், பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் CA இன்டர் நிலையை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு தற்போது பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் 80,000 ரூபாய் முதல் 90,000 ரூபாய் வரை தொடக்க ஊதியத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றார். GST ஆலோசகர், வருமான வரி ஆலோசகர், ஆடிட்டர் மற்றும் கணக்கியல் நிபுணர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் CA படித்தவர்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும், இந்தியாவில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எதிர்காலத்திலும் CA துறைக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் வெங்கட் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு பொறுப்பேற்பு. 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. பொறுப்புள்ள வெளிப்படையான ஆட்சி நடைபெறும் என உறுதி. முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து. சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.